கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், இயேசப்பா நல்லவர், அதிசயங்களின் தேவன். கலங்காதீங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவருடைய வசனத்தை நம்புங்க. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். பிறநாளை காண்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், குடும்பத் தலைவர்கள், குடும்பத் தலைவிகள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். திருமண நாளை காண்கிற அனைத்து குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வாதமாய் உங்களை வைப்பார். சில வேளையில் உடன் இருந்தவர்களை இழந்து தனித்து யாராவது இருந்தால் உங்களையும் வாழ்த்துகிறேன். கலங்காதீங்க. இயேசப்பா உங்களுக்கு தாயாக, தகப்பனாக, புருஷனாக, பிள்ளையாக அந்த ஸ்தானத்திலிருந்து உங்களை அதிசயமாய் வழி நடத்துவார். கலங்காதீங்க. இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு, நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்றைக்கு பாருங்கள், இந்த வேதத்து வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் எலிசா தீர்க்கதரிசியை பிடிப்பதற்கு சீரிய இராணுவம் சூழ்ந்திருக்கிறது. எலிசா கூட இருக்கிறது கேயாசி வேலைக்காரன். அந்த இராணுவத்தை பார்த்த மாத்திரத்தில் அவன் பயப்பட்டு ஐயோ என்று கதறுகிறான். எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க, எவ்வளோ பெரிய இராணுவம் நிற்கிறது. பதறி கொண்டிருக்கும்போதுதான் எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, பயப்படாதப்பா, அவர்களோடு இருக்கிறத காட்ட நம்ம கூட அதிகமான பேர் இருக்கிறாங்க. யாருக்காங்க தெரியுமா? அதுக்கு முந்தின வசனங்களை வாசி தெரியும். தேவன் அனுப்பின அக்கினி ரதமும் குதிரையினால் அந்த மலை முழுதும் நிறைந்திருந்ததாய் வேதம் சொல்லுகிறது. மலை முழுவதும் நிறைந்திருந்தது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கலங்கி இருக்கலாம். ஐயோ, எங்களை எதிர்க்கிற கூட்டம், எங்களை துரத்துகிற கூட்டம், எங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிற கூட்டம், ஒரு பெரிய கூட்டம், பலம் படைத்த கூட்டம், பணம் படைத்த கூட்டம், அதிகாரம் படைத்த கூட்டம் நீங்கள் நினைக்கலாம். கலங்காதீங்க. உலகத்தை உண்டாக்கின சர்வ அதிகாரமுள்ள சர்வ லோகாதிபதியுடைய சேனை நம்ம கூட இருக்குது, உங்கள் கூட இருக்குது. ஏன் பயப்படணும்? ஆண்டவர் கூட இருக்கிறார். அவருடைய சேனைகள் கூட இருக்குது, அவருடைய தூதர்கள் கூட இருக்கிறாங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எலிசாவை சேதப்படுத்த முடியலை. காரணம், தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய இராணுவ பலம் அங்கே இருந்தது. இன்றைக்கு விசுவாசிங்க. இந்த உலகத்தில் உங்களை யார் எதிர்த்தாலும் சரி, அவங்கள காட்டிலும் உங்கள் கூட இருக்கிறது பெரிய ஒரு மகிமையின் தேவனுடைய படையே இருக்கிறது. விசுவாசிப்பீங்களா? நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். சில வேளையில் அடியோடு இணைந்து ஜெபிக்கிறோமுடைய பிள்ளைகள், எங்களுக்கு யார் இருக்கிறாங்க? எங்களுக்கு யாருமே இல்லையே. எங்களை எதிர்க்கிற கூட்டம் ஒரு பெருங்கூட்டம், பலசாலி கூட்டமாக இருக்குன்னு பயந்திருந்தா, ஏசப்பா இன்றைக்கே அவருடைய கண்களை திறந்து அதிசயத்தை காண்பியும். நீர் கூட இருப்பீராக. உலகத்தில் இருக்கிற இவர்களை எதிர்க்கிற கூட்டத்தை காட்டிலும் நீர் இவர்களோடு கூட இருப்பது மகிமையானது, பெரிதானது. ஒரு பெருங்கூட்டம் தூதர்களோடு கூட ஆண்டவர் இருக்கிற என்பதை எல்லாருடைய கண்களும் காணத்தக்கதாய் அதிசயம் நடக்கட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இப்பொழுது வியாதியஸ்தர்களை தொடுவீராக. அற்புத சுகமளிக்கிற வல்லமைப்பது இறங்கட்டும் என்று செபிக்கிறோம். பிசாசின் கட்டுகள் விலகட்டுமே. இயேசுவி நாமத்தில் சாபத்தின் பிடியில் இருக்கிற குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும். சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்குள் சமாதானம் வரட்டும். பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் இணையட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.